வணக்கம். நான் இன்ஜினியர் முத்துகிருஷ்ணன். வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஒரு கணிசமான அமௌண்ட்டு வுட்டுக்கு தான் செலவு பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய மெயின் ஃப்ரேம், ரூம் ஃப்ரேம், விண்டோஸ், டோர்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், வாசக்கால், வாசக்கால், ஜன்னல், அதுக்கான டோர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம வுட்டு எடுப்போம். அந்த வுட்டுக்கு தான் ஒரு கணிசமான தொகையை அதில் நம்ம செலவு பண்ணுவோம். அந்த மெயின் ஃப்ரேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷனுக்காக வேண்டி நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்ல வுட்டாக பார்த்து அதுக்கு ஒரு கணிசமான தொகையை நம்ம செலவு பண்ணுவோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் கியூபிக் ஃபீட்டில் தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதை நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளோ கியூபிக் ஃபீட் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம்னா அங்கே நம்ம சிரமம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கையில் கொண்டு போவீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல ஒரு அமௌண்ட்டு ஜாஸ்தியாக வந்துடும். அப்போ நீங்கள் சிரமத்தை சந்திக்கக்கூடிய வரும். அதை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்கூட்டியே இந்த கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு நீங்கள் போகலாம். ரெண்டாவது, இந்த கால்குலேஷன் தெரியாமல் நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஏமாத்துறதுக்கு கூட சில வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் நடக்காது, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இந்த கால்குலேஷன் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் போயிட்டு அங்கே அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டு அங்கே போய் நீங்கள் பண்ணி பார்க்க முடியாது. இதை சிம்பிளாக எப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரத்தினுடைய நீளம், அகலம், உயரம், இது மூணுத்தையுமே நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணி 144ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அதுதான் அந்த மரத்தினுடைய அந்த சைஸினுடைய கியூபிக் ஃபீட், கன அடி. அதோட நீங்கள் அந்த என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து திரும்பி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த கன அடிக்கான அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். லென்த் இன்ட் வித் அண்ட் ஹைட் டிவைடட் பை 144. இது கால்குலேட் பண்ணி அவங்க என்ன அந்த சைஸுக்கான அமௌண்ட் சொல்கிறாங்களோ அதை திரும்பி மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த கண்ணாடியோட மரத்தினுடைய மதிப்பு என்ன, பணம் எவ்வளோன்னு அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்படின்னு ஒவ்வொரு பொருளுக்காக நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண பிறகு நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்கலாம். உங்களுக்கு திருப்தி ஆகிடும். நீங்கள் கொண்டு போன பணமும் முன்கூட்டியே அந்த பணத்துக்கு நம்ம ரெடி பண்ணி கொண்டு போயிருப்போம். அது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த 144 என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க கமெண்டில் கேளுங்க, சொல்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.